4 முறை முதலமைச்சர் 3 முறை பிரதமர் என்ற பெருமைக்குரிய நரேந்திர மோடி தனது 76வது பிறந்தநாளை வரும் 17ஆம் தேதி கொண்டாடுகிறார். பிரதமர் மோடியின் அரசியல் தொடக்கம் எப்படி இருந்தது, அவர் கடந்து வந்த பாதை என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி குஜராத்தில் உள்ள மெக்சானா மாவட்டத்தில் அமைந்துள்ள வத் நகரில் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் நரேந்திர மோடி. பள்ளி பருவத்திலேயே RSS மீது கொண்ட பற்றால் தனது 8வது வயதில் அந்த அமைப்பில் இணைந்தார். தனது அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்புணர்வு மூலம் RSS அமைப்பில் கவனம் ஈர்த்தார். लेकिन इतना निश्चित पता है कि जिस दिन बैठक थी मैं भी अहमदाबाद गया था और माननीय नरेंद्र भाई के पिताजी का उसी दिन देहांत हो गया था. तो हम जब वहां पहुंचे तो स्वाभाविक रूप से पूछा कि नरेंद्र भाई आए नहीं अभी तक, उसको लेके ही वो वहां आ सके. तो ये एक बहुत सभी कार्यकर्ताओं के लिए एक प्रेरणादायी उदाहरण है नरेंद्र भाई का. பின்பு 1987ஆம் ஆண்டு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டு அதில் உறுப்பினராக சேர்ந்து கட்சி பணியாற்றினார். 1990இல் சோம்நாத் முதல் அயோத்தி வரையிலான ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக ஒருங்கிணைத்ததன் மூலம் அத்வானியிடம் நன்மதிப்பை பெற்றார். 2001ஆம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி பதவியேற்றார். அதற்கு அடுத்த ஆண்டிலேயே மாநிலம் முழுவதும் 5000 கிலோமீட்டர் தூரம் யாத்திரை மேற்கொண்டு மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுத்தார். இப்படி பிரதமராக வருவதற்கு முன்பே நரேந்திர மோடியின் அரசியல் பயணம் மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை பற்றிய அவரது புரிதலையும் அவர்களுடனான நேரடி தொடர்பையும் காட்டும் பயணங்களால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். In 2014 election, Modi ji is the campaign chairman. One meeting at Chitturu, and that day he stayed there, Tirupati, darshan to Lord Balaji. That day he addressed 5 meetings. That day he suffered fever. பிரதமராக பதவியேற்ற பிறகும் மக்களுடன் இணைந்திருப்பதை நரேந்திர மோடி தவறவிடவில்லை. பெரும்பாலான தலைவர்கள் கருத்துக்களை தெரிவிப்பதுடன் நிறுத்திக் கொள்ளும் போது பிரதமர் மோடி நாட்டின் கடைக்கோடி மக்கள் வரை உரையாடி அவர்களது குறைகளை கேட்டறிந்து வருகிறார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பகிரப்படும் குடிமக்களின் முன்னெடுப்புகள் தேசிய இயக்கமாக மாறி வருகிறது. தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு பயத்தை போக்கும் வகையில் ஆலோசனை வழங்கி வருகிறார். கொரோனா காலத்தில் உலக நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை இந்தியா வழங்கியது. போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் சிக்கி தவித்த இந்தியர்களை மீட்டதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் உரையாடியதன் மூலம் அரசின் மீதான நம்பிக்கையை பிரதமர் மோடி மீட்டெடுத்துள்ளார். உலக நாடுகளின் தலைவர்களுடன் கங்கை ஆரத்தியில் பங்கேற்றது, ஐநா அவையில் யோகா நிகழ்ச்சியை முன்னெடுத்தது ஆகியவற்றின் மூலம் இந்திய பாரம்பரியத்தை உலக அரங்கிற்கு பிரதமர் மோடி எடுத்துச் சென்றுள்ளார். உலகத் தலைவர்களை ஆரத்தழுவி வரவேற்பது, உலக நாடுகளின் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறும்போது கைகூப்பி வணங்குவதை ஏற்றுக்கொண்டது, இந்தியாவிற்கு வரும்போது பாரம்பரிய உடைகளை வெளிநாட்டு தலைவர்கள் அணிவது போன்றவை இரு நாடுகளிடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இதன் மூலம் தலைமை பண்பு என்பது கொள்கைகளை வகுப்பது மட்டுமின்றி அதனை செயல்படுத்துவதிலும் அமைந்திருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி வெளிக்காட்டியுள்ளார்.